ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சூப்பரான மாசான பேனர் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோஸ் அப்போ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைலில் போய்ட்டு நியூ கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து இதில் கொடுத்துவாங்க. நான் சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்டி டிசைன் ஸ்டைல் இது இருக்குது சைஸ் அதை கொடுத்துட்டு ரிசல்யூஷன் வந்து 300 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எம்டிஆன் டாக்குமெண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இதில் செட் பண்ணுறதுக்கு நிறைய இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதில் ஒரு சில இமேஜஸ் வந்து நம்ம எடுத்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நான் எல்லோ கலர் இமேஜஸ்ன்னு சொல்லி நெட்டில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதிலேருந்து நம்ம ஒன் பை ஒன்னாக எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து கலர்ஃபுல்லான ஒரு இமேஜ் வந்து பேக்ரவுண்டாக செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இமேஜஸ்லாம் எடுத்துக்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஸோ இங்கே இப்போ இதுலேருந்து வேறு ஏதாவது எடுத்துக்கலாம். இப்போ ஓகே, இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இது நல்லா தான் இருக்குது. ஸோ இதையும் நம்ம எடுத்து அதில் ரெண்டாவது லேயராக வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த லேயருக்கு வந்து நம்ம வந்து லேயர் ஸ்டைலில் ஏதோ ஒரு ஸ்டைல் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ கலர் பர்ன் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேறு வேணுன்னா கூட நீங்கள் மாற்றிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு கொடுத்து பார்க்குறேன் எப்படி வரும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் கூட எடுத்துக்கலாம். ஓகே, இதை ட்ராக் பண்ணி இதில் விட்டுடலாம். இப்போ இதை வந்து ரொட்டேட் பண்ணி அதுக்கு ஈக்குவலான சைஸில் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை கார்னரில் வச்சுட்டு இதை பிடிச்சி இந்த இமேஜுக்கு ஃபுல்லாக வர மாதிரி நம்ம வந்து ட்ராக் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதுக்கும் நம்ம வந்து ஏதோ ஒரு லேயர் ஸ்டைலை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு ஏதோ ஒன்று கொடுத்துடலாம். என்ன கொடுக்கலாம், ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சது கொடுத்து பாருங்கள். அப்படிலாம் ஒன் பை ஒன்று மாற்றி கூட பாருங்கள். நான் வந்து இந்த பென் லைட் அப்படின்னு இருக்கிறத கொடுத்து பார்க்குறேன். நீங்கள் வேறு மாற்றி கூட பாருங்கள். உங்களுக்கு எது ஃபிட்டாக இருக்குது எது நல்லா இருக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கலராக மாறும். நான் இந்த பின் லைட்டே வச்சிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த நெருப்பு மாதிரி இருக்கிறத அதை கூட எடுத்துக்கலாம். இதையும் ட்ராக் பண்ணி இதெல்லாம் ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம Ctrl+0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பார்டர் காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஷிஃப்ட் பிடிச்சி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் சைஸில் வரும். உங்களுக்கு இதில் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஃபிட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இந்த அளவுக்கு ஃபிட் பண்ணி வச்சுக்கிறேன் சென்டரில். ஸோ இதுக்கு லேயர் ஸ்டைல் வந்து எதாவது அப்ளை பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நான் இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ லைட் டர்ன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் போய்ட்டு லைட் டர்ன் இருக்குது, அதை கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேக்ரவுண்ட் இமேஜஸ்லாம் வச்சு செட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு கலர்ஃபுல்லான பேக்ரவுண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த அலைன்மெண்ட் வேணுமோ எந்த அளவுக்கு நீங்கள் அலைன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பேக்ரவுண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது அஜித் ஃபோட்டோ வந்து நான் ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 2-3 ஃபோட்டோ நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நான் ட்ராக் பண்ணி இதில் விட்டுறேன். நீங்கள் ஓப்பன் வித்து கொடுத்து கூட ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் கொடுத்து கூட எடுத்துக்கலாம். இப்போ ட்ராக் பண்ணி இதை வந்து சைஸ் சின்னது பண்ணிக்கிறேன். Ctrl+0 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் காமிக்கும் பெரிய சைஸாக இருந்தால். இப்போ ஷிஃப்ட் பிடிச்சி நான் ட்ராக் பண்ணி அப்படியே கீழே கொண்டு வரேன். இது எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ ஷிஃப்ட் பிடிச்சி கார்னர் பிடிச்சி நவுத்திக்கோங்க. ஷிஃப்ட் பிடிச்சி நவுத்திட்டீங்கன்னா ஈக்குவல் ஹைட் வித்தில் நகரும், அதுக்காக தான். ஓகே, இப்போ நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணுறதுனா பெருசு பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு இன்னும் 2-3 இமேஜ் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். ஓகே, இதையும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். Ctrl+0 கொடுத்து இதையும் நம்ம வந்து சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, இதையும் சின்னது பண்ணியாச்சு. இப்போ ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணுறதுக்கு வந்து Ctrl+ கொடுத்திங்கன்னா ஜூம் ஆகும். ஜூம் அவுட் ஆகிறதுக்கு Ctrl பிடிச்சி மைனஸ் பிடிச்சிங்கன்னா ஜூம் அவுட் ஆயிரும். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணி எங்கே வச்சா நல்லா இருக்குமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. நான் அதை வந்து இதை கொஞ்சம் பெருசு பண்ணி இதை அதுக்கு பேக்ரவுண்டாக ரெண்டாவது லேயராக கொண்டு போயிடுறேன். ஸோ கீழே சைடில் இருக்கிற பாருங்கள், அதில் போய்ட்டு 2வது லேயர் வச்சுக்கோங்க. எவ்வளோ ஹைட்டு வித்து வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு 2வது லேயரை போகிறதுக்கு Ctrl பிடிச்சி ரைட் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா டாப்பில் வரும். Ctrl பிடிச்சி லெஃப்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் பிடிச்சிங்கன்னா பாட்டமுக்கு போகும். இப்போ நான் Ctrl பிடிச்சி லெஃப்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன். பாட்டம் 2வது லேயராக மாறிடுச்சு. இன்னொரு தடவை கொடுத்தீங்கன்னா 3வது லேயருக்கு போகும். ஸோ அது மாதிரி இப்போ மூவ் ஆகிட்டே வரும். ஓகே, இப்போ நான் 3rd இமேஜ் ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, இதுவும் Ctrl+0 கொடுத்து
இந்த மாதிரி பார்டர் காமிக்கும். இப்போ வந்து ஷிஃப்ட் பிடிச்சி கார்னரில் பிடிச்சி மூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து சின்னது பண்ணிக்கோங்க, பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை வந்து எனக்கு வேண்ட இடத்துல நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை கொஞ்சம் நான் டாப்பில் கூட வச்சுக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த சைஸ்க்கு ஓகே, இது நல்லா தான் இருக்குது. நான் இதை அப்படியே விட்டுறேன். உங்களுக்கு வேறு அளவுக்கு வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் இமேஜஸ்லாம் வச்சாச்சு. ஸோ ரைட் சைடில் கொஞ்சம் கேப் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணலாம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் ஃபோட்டோ வந்து எடுத்திருக்கேன், அதை இங்கே ஃபிட் பண்ணி காமிக்கிறேன். அதுவும் பேக்ரவுண்ட் இமேஜில் தான் எடுத்தேன். நிமிஷங்க. ஸோ இந்த சிங்கம் ஃபோட்டோவை எடுத்து ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிற கேப்பில் ஃபிட் பண்ணிக்கலாம். இதை ட்ராக் பண்ணி இங்கே விட்டுறேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லா இமேஜும் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணது எல்லாமே. ஓகே, இப்போ இந்த சிங்க இமேஜை நம்ம ட்ராக் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கீழே மோதுற மாதிரி வச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ரைட் சைடில் வச்சிட்றேன். நான் லேயர் வந்து மேலே இருக்கிற அஜித் ஃபோட்டோக்கு பேக் சைடு கொண்டு போயிடுறேன். ஸோ கண்ட்ரோல் பிடிச்சி லெஃப்ட் ஸ்கொயர் பாக்கெட் கிளிக் பண்ணி ஒன் பை ஒன்னாக கீழே இறங்கிட்டே போகும் லேயரில். ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு எரேசர் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ரெஷ்ஷோட சைஸில் போய்ட்டு ரைட் சைடு, அதாவது லைட்டாக இருக்கிற மாதிரி பார்டர் இருக்கும், அதுக்கு ஏதோ ஒரு ப்ரெஷ்ஷை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இதை பெருசு பண்ணிக்கோங்க. ப்ரெஷ் பெருசு பண்ணுறதுக்கு ரைட் ஸ்கொயர் பாக்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரெஷ்ஷோட சைஸ் பெருசாகும். லெஃப்ட் ஸ்கொயர் பாக்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரெஷ்ஷோட சைஸ் சின்னதாகும். இப்போ அந்த சிங்கத்தை விட்டு மீதி எல்லாத்தையும் அந்த லேயரில் இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சிடலாம். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறத உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுங்க. லேயர் கரெக்டாக சூஸ் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. சிங்கம் லேயர் தவிர வேறு லேயரில் கிளிக் ஆகிருந்தால் வேறு லேயர் தான் எரேஸ் ஆகும். அதனால் சிங்கம் லேயரில் இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எரேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வேறு இந்த டெக்ஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். டெக்ஸ்ட் எப்படி டைப் பண்ண சொல்லி ஒரு சில கேட்டிங்க, நான் அதுக்கான வீடியோவும் நெக்ஸ்ட்டு போட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாய் உதார் வேணாம் மாட்டிக்காத வேணான்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். வாய் உதார் வேணாங்கிறத காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே டெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து சைஸ் வந்து சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ மூவ் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கார்னரில் பிடிச்சி அப்படியே ஷிஃப்ட் பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைஸ் சின்னதாகும். ஸோ இமேஜ் சைஸ் மாற்றுற மாதிரி தான் இதுவும். ஷிஃப்ட் பிடிச்சி கார்னரில் பிடிச்சி ட்ராக் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த டெக்ஸ்ட்டையும் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு டெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணி அப்படியே ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் லேயரில் உங்களுக்கு வேறு ஃபாண்ட் மாற்றிட்டாலும் மாற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி இதே ஃபாண்ட்டே எனக்கு நல்லாயிருக்கு. ஸோ இதே வச்சுக்கிறேன். ஸோ எல்லாமே நான் செந்தமிழ் ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எப்படி டைப் பண்ணுறது நான் இதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன், தமிழ் டைப்பிங் எப்படி பண்ணுறதுன்னு. ஓகே, எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கலாம். மாட்டிக்காத வேணாம் அப்படிங்கிறத காப்பி பண்ணிட்டு இதில் போய்ட்டு டெக்ஸ்ட் டூவில் கிளிக் பண்ணி அதையும் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணி இதையும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அது அந்தளவுக்கு வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு. ஸோ சிங்கத்தை கொஞ்சம் நான் ட்ராக் பண்ணி நகர்த்திக்கிறேன், கண் மறைக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இது எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ரைட் சைடில் ட்ராக் பண்ணுறதும் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் சைடில் ட்ராக் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டெக்ஸ்ட்டை. ஓகே, இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம வந்து டிசைன் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த க்ரீன் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா பின்னாடி ஃபுல்லாக பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எல்லோவாக இருக்குது. ஸோ க்ரீன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேறு கலர் வேணாலும் நீங்கள் வேறு கலர் இமேஜ் கூட எடுத்து நீங்கள் அந்த கலர் மாற்றிக்கலாம். நான் டெக்ஸ்ட்டுக்கு இந்த க்ரீன் கலர் டெக்ஸ்ட் கலரை வைக்க போகிறேன். ஸோ டெக்ஸ்ட் லேயர் ரெண்டையும் ஃபஸ்ட்டு நான் வந்து டாப் கொண்டு போயிடலாம். ஸோ கண்ட்ரோல் பிடிச்சி ரைட் ஸ்கொயர் ப்ராக்கெட் கிளிக் பண்ண டாப்பில் வந்துடும். ஸோ இதையும் நான் வந்து டாப்பில் கொண்டு போயிடுறேன், ரெண்டு டெக்ஸ்ட் லேயரையும். ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் லேயரு, இது செகண்ட் டெக்ஸ்ட் லேயரு. ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜை மூவ் பண்ணி இது மேலே வச்சுக்கிறேன். வச்சுட்டு கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ஆல்ட்டு பிடிச்சிட்டு ஜி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த இது மேலே குரூப் ஆகி வந்துடும். ஸோ அதாவது அதுக்கு மேலே இதாக இருக்கிறேன். ஸோ அது மாதிரி இது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் பிடிச்சி ஆல்ட்டு பிடிச்சி ஜி கொடுத்திங்கன்னா இது மாதிரி வந்துடும். ஸோ ரெண்டாவது டெக்ஸ்ட் லேயரும் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு அதே இமேஜை நான் எடுத்துக்கிறேன், ட்ராக் பண்ணி இதில் விட்டுறேன். விட்டுட்டு டெக்ஸ்ட் லேயருக்கு மேலே இருக்குன்னு சொல்லி நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் லேயருக்கு மேலே இது இருக்கணும். ஸோ எந்த டெக்ஸ்ட் லேயரோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே. இப்போ கண்ட்ரோல் பிடிச்சி ஆல்ட்டு பிடிச்சி ஜி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே வந்துடும். இதை நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் லேயரில் போய்ட்டு இதுக்கு பார்டர் கொடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் இதுக்கு பார்டர் கொடுக்குறதுனால செட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் லேயரில் போய்ட்டு ரைட் சைடில் டபுள் கிளிக் பண்ணாலும் சரி, ரைட் சைடு இதில் ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் கொடுத்தாலும் ஓகே தான். இதில் போய் ஸ்டோக்குங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ரெட்டே இருக்கணும். இப்போ கலர் சைஸ் மட்டும் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன்.
ஸோ அதேமாதிரி செகண்ட் டெக்ஸ்ட்டும் கிளிக் பண்ணி அதுக்கும் பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து வச்சுக்கோங்க. ரைட் சைடில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு கார்னரில் உங்களுக்கு இதுமாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணி சைஸ் மாற்றிக்கோங்க. ரெட்டே இருக்கட்டும் கீழே கலரில். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ கலர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வேறு கலர் மாற்றிக்கலாம். ஏன்னா பேக்ரவுண்டு ரெட்டாகிறதுனால இது வந்து சரியாக தெரியல. அதனால் திருப்பி பிளெண்டிங் ஆப்ஷன் போய்ட்டு ஸோ ஸ்ட்ரோக்கில் கலர் நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு நான் வந்து ஒரு கிரே கலர் மாதிரி எடுத்துக்கிறேன். இல்லைனா பிளாக் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பிளாக் நான் கொடுத்துக்கிறேன். பிளாக்கே நல்லா தான் இருக்குது. சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ 10 கொடுத்துக்கலாம். 10 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இதே ரைட் சைடு கிளிக் பண்ணி காப்பி லேயர் ஸ்டைல் கொடுத்துட்டு மேலே இருக்கிற டெக்ஸ்ட் லேயர் ரைட் சைடு கிளிக் பண்ணி பேஸ்ட் ஸ்டைல் லேயர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதே சைடில் எங்கேயும் பேஸ்ட் ஆயிரும். இப்போ டெக்ஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஏதாவது கோடு போடுற மாதிரி வேணும்னா அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை இதோட விட்டுடலாம். அதுக்கு மேலே எப்படி கோடு போடுறது அப்படின்னு சொல்லி நான் போட்டு காமிக்கிறேன். இந்த லேயரை வந்து மேலே போய் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை வந்து க்ரீன் கலர் இமேஜை. ஸோ மேலே இருக்கிற இந்த டெக்ஸ்ட் மேலே க்ரீன் கலர் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 4வது ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் வந்து. ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி சாலிட் கலர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் காமிக்கும். உங்களுக்கு வந்து நான் என்ன கலர் வேணுமோ வச்சுக்கோங்க. நான் கிரே கலர் கொடுத்துறேன். மேலே வந்து கீழே சென்டராக கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ கிரே கலர் வந்து அப்ளை ஆயிடுச்சு. இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+I கொடுத்தீங்கன்னா இன்வெஸ்ட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து இதுக்கு ஒரு கோடு போடலாம். நாம் வந்து இதுக்கு வந்து ப்ரஷ் டூலில் இருந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கீழே வந்து ஒயிட் அண்ட் பிளாக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரைட் சைடில் கலர் பேலட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. சூப்பர், கோடு மாதிரி போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மூட்டோவில் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ரொம்ப கோடு நேராக இருந்தால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதனால் வந்து எரேசர் டூல் எடுத்துகிட்டு ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழே ஒயிட்டுக்கு மேலே பிளாக் கலர் நல்ல கலரில் வந்து பிளாக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ப்ரஷ் டூலில் போய்ட்டு இப்போ ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரேஸ் ஆகும் அந்த கோடு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு எரேஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து கூறு இல்லாமல் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பக்கம் கூறாகிற மாதிரி எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் பண்ணிவிட்டு இந்த லேயர் வந்து ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். ஸோ Ctrl+J கொடுத்திங்கன்னா ஒரு லேயர் காப்பி ஆகும். இப்போ இந்த காப்பியான லேயரை வந்து ஒரு மேலே எடுத்துகிட்டு போய் அந்த வாயு உதார வேணாங்கிறது மேலேயும் வச்சுக்கலாம். நான் அப்படியே ட்ராக் பண்ணுறது மேலே வச்சிட்றேன். வச்சுட்டு எடிட்டில் போய்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஃப்ளிப் ஹரிசாண்டல்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கூறாக இருக்கிறது வந்து ரைட் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே எப்படி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட்டுக்கு மேலே கோடு போட்ட மாதிரி டிசைனாக கொண்டு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு கோடு வேணாலும் நார்மல் டெக்ஸ்ட்டாக ஓகேனாலும் அதே வச்சுக்கோங்க. இல்லை இதுக்கு மேலே சங்கிலி மாதிரி இருக்கிறத எடுத்து வச்சாலும் வச்சுக்கோங்க. ஸோ சங்கிலி வச்சு கலர் மாற்றினீங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு டிசைன் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக கெட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.